गंगापुत्राय शान्ताय शन्तनुप्रवराय च अपुत्राय ददाम्यर्घ्यं सलिलं भीष्मवर्मणे वैयाघ्रपादगोत्राय सांकृतिप्रवराय च अपुत्राय ददाम्यर्घ्यं सलिलं भीष्मवर्मणे भीष्मः शान्तनवो वीरः सत्यवादी जितेन्द्रियः आभिरद्भिरवाप्नोतु पुत्रपौत्रचिताः क्रियाः। सर्वेश्वरनाன பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய தர்ம ரக்ஷண சரித்திரங்களை தொகுத்து பாரதம் அப்படிங்கிறது நமக்கு வழங்கிறது. பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு பகவான் சொல்றான். எந்த பக்தன் எந்த மனிதன் தர்மத்தை சாதுன்னாலே சாஸ்திரோக்தமான கர்மாக்களை கடைபிடிப்பவர்கள் அர்த்தம். இதுக்கு நேர் வச்சனமா நம்ம இன்னைக்கு அசடா இருந்தா அவரை சாதுங்கிறோம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம சொல்றோம். சாது அப்படின்னு சொன்னா உயர்வுன்னு அர்த்தம். ஆஹா பேஷ் அப்படின்லாம் சொல்றோம் தெரியல, அது மாதிரி உயர்வுன்னு அர்த்தம். சாது 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 அப்படின்பா அந்த காலத்துல. சாஸ்திரோக்தமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சாதுக்களை ரட்சிப்பதற்காக நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றான். எல்லா அவதாரத்திலையும் எடுத்தா இந்த ரட்சணம் இருக்கும். பகவான் சத்யவர்தனை ரட்சிச்சார், தேவதைகளை ரட்சிச்சார். வராக அவதாரத்தை அடுத்துண்டா பகவான் ஹிரண்யாட்சனை வதம் பண்ணினார், பூமியை ரட்சிச்சார். நரசிம்மாவதாரத்தை எடுத்துட்டா பகவான் ஹிரண்யகசிபு வதம் பண்ணினார், பிரகலாதனை ரட்சிச்சார். வாமனாவதாரத்தை எடுத்துட்டா பகவான் தேவதைகளை ரட்சிச்சான், மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினார். ராமாவதாரத்தை எடுத்துட்டா ராவணனை வதம் பண்ணினார், தேவதைகளை ரட்சிச்சார். பரசுராம அவதாரத்துல அதர்மிஷ்டர்களான சத்திரியர்களை வதம் பண்ணினார். இப்படிதான் இருக்கும். இந்த ரட்சணம் செகண்ட்ல தான் இருக்கும், மணிக்கணக்கில் தான் இருக்கும். அப்படி இல்லாம கிருஷ்ணாவதாரத்தோட காலம் மொத்தம் 125 வருஷம். 125 வருஷம் பகவான் இந்த பூமியில வாழ்ந்திருக்கா. கிருஷ்ணாவதாரத்தோட காலம் அது. அதுல 100 வருஷ காலம் பஞ்சபாண்டவர்களோடையே பகவான் இருந்தது. பஞ்சபாண்டவர்களோடையே இருந்து அவர்களோடையே போய் அவர்களோடையே விவகாரம் பண்ணி அவர்கள் வீட்டு நல்லது கெட்டது எல்லாத்திலையும் கலந்துண்டு அவர்களுக்கு ஒரு ஆபத்து வராம எப்படி ரட்சிச்சான் பகவான் அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டு சொல்றார். பாகவதத்துல குந்தி ஸ்தோத்திரம் பண்ணும் போது அந்த ஸ்தோத்திரத்துல எந்தெந்த கஷ்டத்திலேருந்து நீ எங்களை ரட்சிச்சேன்னு லிஸ்ட் போட்டு சொல்றார். விஷான் மகாக்னேஹே புருஷாத தர்சனாத் असत्सभाया वनवास कृच्छ्रतः मृधे मृधे नेक महारथास्त्रतः द्रौण्यस्त्रतश्चास्महरेभिरक्षिताः. விஷமோதக தானத்திலேந்து அரக்கு மாளிகையிலேந்து ஏகசக்கரபுரியில பகாசுரன்டேந்து அசத் சபையிலேந்து சூதாட்டத்தின் போது காட்டுல துர்வாச பிக்ஷையிலேந்து இன்னும் பல ஆபத்துகளேந்து மகாபாரத யுத்தத்திலேந்து பகவான் ரட்சிக்கிறான். இப்படி கூட இருந்து இப்படி எல்லாம் பகவான் இவர்களை ரட்சிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய தர்ம சிந்தனை, இந்த பரம்பரையே அது மாதிரி. அதுக்கு சந்திரவம்சத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு தர்ம
சிந்தனை உள்ளவர்கள் இவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு தான் பீஷ்ம சரித்திரம் சொன்னான். அப்பாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றார். ராஜ்யத்தை ராமர் சொத்தை தியாகம் பண்ணினார், 14 வருஷம்தான் தியாகம் பண்ணினார். பீஷ்மாச்சாரியால் சொத்தையும் தியாகம் பண்றார், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்றார். ஏன்னா அப்பதான் அவனுக்கு நம்பிக்கை வரும் அந்த வேடுவராஜனுக்கு. உடனே சந்தோஷப்பட்டான். இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னா, இன்னொரு தடவை எங்க அப்பா இங்க வரமாட்டார், நான் 2-3 தடவை வந்தாச்சு, அதனால நீ என்ன பண்ணு, என்னோட அனுப்பிச்சிரு, நான் ஐஷன் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே அவனும் சொல்ல, அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், என்னுடைய ரதத்துல நீங்க ஏறலாம். அதிரோக ரதம் மாதா கச்சாவஸ்வகிருஹாம் பிரதி. இந்த ரதத்துல ஏறுங்கோ அம்மான்னா. அதிரோக ரதம் மாதா கச்சாவ ஸ்வகிருஹம் பிரதி, நம்ம வீட்டுக்கு போகலாம், ஏறுங்கோ அப்படின்னு சொல்ல, அவள் ஏறி அவள் ஐஷன் வந்து இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டார் சந்தனு. பெரிசா இத எண்ணத்தினால அவன் கொடுத்தான், பீஷ்மர் என்ன வாக்கு கொடுத்தாருங்கிறதெல்லாம் முதல்ல தெரியாது சந்தனு. கொஞ்ச நாள் ஆன உடனே, இப்ப முதல்ல அந்த கங்கையை கல்யாணம் பண்ணிட்டான், அவ குழந்தை எல்லாம் கொன்னும் ஒரு வழியா மனசு டவுன் ஆகி ஒரு 12-15 வருஷம் அதுல இருந்து அவன் மீண்டே வெளியில வரல. அப்புறம் இவளை பார்த்தா, பிள்ளைய கொண்டு கொடுத்த உடனே உற்சாகம் வந்தது. உற்சாகம் வந்ததுடைய வெளிப்பாடு தான் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணினது. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே இதெல்லாம் வாழ்க்கைங்கிறது அந்த யயாதியே சொல்றான். உன்னோட யௌவனத்தை கொடு, என்னோட வார்த்தக்கியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி புருட்டேந்து வாங்கினான்னு ஒரு கதை சொன்னேன். ரொம்ப நாள் அந்த யௌவனத்தை அவன் வச்சுக்கல, கொஞ்ச நாள் ஆனோடனே திருப்பி கொடுத்துட்டான். இதுக்கு ஒரு எல்லை கிடையாதுன்னா, இந்த இந்திரியங்கள் மூலமா நாம் அனுபவிக்கிற சுகம்ங்கிறது நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி. நெருப்புல எண்ணெயை ஊத்த ஊத்த நெருப்பு பெருசாகுமா அணையுமா? அது மாதிரி புலன்கள் மூலமா நாம் அனுபவிக்க அனுபவிக்க வாசனை ஜாஸ்தி ஆயிடும், படிஞ்சு போயிடும். அது எந்த அளவுக்குன்னா, பட்டும் படாமலையும் வாழ்ந்துட்டா ஒரு கட்டத்துல அதுல இருந்து வெளியில வர முடியும். அதுல ரொம்ப முழுகி போயிட்டான்னா, இன்னைக்கும் 80 வயசானாலும் சில பேர்களால தன்னுடைய மனசை அடக்க முடியாம தன் கண்ட்ரோலை இழந்து இருக்கா பத்தியல. சரீரம் ஒத்துழைக்கலைன்னாலும் மனசு அவளுக்கு கண்ட்ரோல்ல இல்லைங்கிறது. ஒரு ஸ்திரீகள் நடந்தாலே பாப்பான், அப்படி பாப்பான் வெறிச்சு பாக்குற மாதிரி. இதுக்கு இது நான் சொல்ல வர விஷயம் என்ன, ஒருத்தரை இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லல, அது வாசனையா படிஞ்சு கொடுத்துன்னா அதுல இருந்து ரொம்ப மீட்கிறது கஷ்டம். அது அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் அப்படின்னு வச்சிருந்தது. வேற டைவர்ட் பண்ற காரியங்களும் இருந்தது, இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஸ்ரௌதஸ்மார்த்த விகிதமான கர்மாக்கள், சந்தியாவந்தனம், உபாசனம், அக்னிஹோத்திரம், வைஸ்வதேவம், சிவ பூஜை, ஜபங்கள், இப்ப சொன்ன பஞ்சாட்சர ஜபம்னு சொன்ன, அஷ்டாட்சர ஜபம்னு சொன்னேன், இதெல்லாம் அவசியம் இல்லையா சொல்லுங்க? நித்தியப்படி இதுக்கு தானே வாழணும் நாம. இது எதுக்கு ஜபம் பண்ணி எடுத்துக்கணும்னா ஜீவ சுத்திக்காக. அப்பய தீட்சிதர்னு ஒரு மகான், அவர் சொன்னார், எனக்கு அடுத்த ஜென்மா பிறவி அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாச்ச ஆந்திர தேச பிரவர்த்தகா, அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்ததுன்னா எனக்கு ஆந்திர தேசத்து பிராமணாலா நான் பிறக்கணும்னாரு, மனவாடுவா பிறக்கணும்னா. ஏன் இப்படி அவர் வேண்டின்றார்னா, இந்த நம்ம குழந்தை பிறந்த உடனே 3 வயசுல அக்ஷராபியாசம் 4 வயசுல பண்ணுவோம், நெல்லை போட்டு எழுதுவோம் பாருங்க,
நம்ம தென்னிந்தியாவில் என்ன சம்பிரதாயம்னா, ஓம் ஹரிஹி ஓம் நமோ நாராயணாயான்னு எழுதுவா. அப்படிதான் எழுதுவா. இன்னி எப்படி எழுதுறான்னு புரியல. அந்த நெல்லில் எழுதுறது எப்படி எழுதணும்னா நமோ நாராயணாயா அப்படின்னு எழுதணும். இதே ஆந்திரால எடுத்துட்டோம்னா நமசிவாயான்னு எழுதுவாவா. நமசிவாயா அப்படின்னு எழுதுவா. அக்ஷராபியாசமே பஞ்சாட்சரம். அதனால அப்பய தீட்சிதர் சொல்றார், எனக்கு அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா எனக்கு ஆந்திர தேசத்துல பிறக்கணும். பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தா பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தா. ஆதிசங்கரர் சொல்றார், உலகத்துல இதுக்கு மேல சாந்தியான வாழ்க்கை உண்டான்னு கேட்டார். பாவனமான பவித்திரமான பஞ்சாட்சரத்தை வாக்கால ஜபம் பண்ணிட்டு பசுக்களுக்கு பதியா உள்ள பரமேஸ்வரனை ஹிருதயத்துல தியானம் பண்ணிட்டு ஒரு பிக்ஷை எடுத்தா கூட போதும். பிக்ஷை எடுத்துன்னு மரத்தடியில தங்கினா கூட, ஒரு கோமணத்தை கட்டிண்டா கூட போதும். உலகத்துல யார் பாக்கியசாலினால் கௌபீனவந்தக்கலு பாக்யவந்தா, அவன் தான் பாக்கியசாலி. நீங்க திங்கிறது, தூங்கிறது, குழந்தை பெத்துக்கிறது கோடிக்கணக்கா பண்ணியாச்சு. கோடிக்கணக்கா பண்ணியாச்சு. 1-2 ஜென்மா இல்ல, கோடிக்கணக்கான ஜென்மா இதே வேலை. மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது அபூர்வமானது, ரொம்ப அபூர்வமானது, அரிது அரிது. எத்தனை அரித சொல்றார், மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு. அப்பேற்பட்ட ஜென்மாவில ஏதாவது ஒண்ண நமக்கு என்ன முடியுமோ அதனாலதான் ஹிந்து மதத்துக்கு ஒரு பெருமை, ஒரு பலம் எதுன்னா, ஒரு வழி பகவான் அடையறதுக்குன்னு இது சொல்லவே இல்லை. மற்ற மதங்கள்லாம் ஒரு வழியை தான் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வழியை அழிச்சுட்டா அந்த மதம் அழிஞ்சு போயிடும். ஹிந்து மதத்தை நீங்க அழிக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு வழியும் கிடையாது, ஒரு தெய்வமும் கிடையாது. ஒரு தெய்வமா இருந்தாலும் அழிச்சுடலாம், ஒரு அடையாளமா இருந்தாலும் அழிச்சுடலாம், ஒரு வழியா இருந்தாலும் அழிச்சுடலாம், ஒரு புஸ்தகமா இருந்தாலும் அழிச்சுடலாம். இது மாரியம்மன், பிராரியம்மன், செல்லியம்மன்ல இருந்து ஆரம்பிச்சு காமாட்சி, மீனாட்சின்னு ஸ்திரீ எடுத்துட்டா அத்தனை தெய்வம் இருக்கு. புருஷால் எடுத்துட்டா கருப்பண்ணசாமியில இருந்து ஆரம்பிச்சு காசி விஸ்வநாதர் இருந்து எத்தனை சுவாமியா நீங்க கண்டிக்க முடியும் உங்களால? ஏதாவது ஒன்ன புடிச்சுப்பா ஜனங்கள் அப்படிங்கிறதுனால அதுல ஏதாவது ஒண்ணு இதுல அதுல ரொம்ப சுலபமானது, பவித்திரமானது பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தா. இது பரம பவித்திரமானது. இத சொன்னாதான் நாக்கு அடைஞ்சத்தோட பயனையே அடையிறோம் நாம. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சி ஆடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நம சிவாயவே. அப்பர் சுவாமிகள் சொல்றார், சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நாக்கு அடைஞ்சத்தோட பயன், ஜென்மா சாபல்யம் அடையறதுக்குள்ளதான சாதனம் பஞ்சாட்சரத்தை ஜெபம் பண்றது. ஒரு ஆச்சரியம், இந்த கிருஷ்ணாவதாரத்திலேயே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கிருஷ்ண பரமாத்மா இந்த பஞ்சாட்சரத்தை உபதேசத்தை எடுத்துட்டாருன்னு பாரதத்துல வருது. கிளத்துல உபமன்யுங்கிற மகரிஷி பகவானுக்கு பஞ்சாட்சரத்தை எடுத்து வச்சார் முறைப்படி. யாருமே இதெல்லாம் நாம சொல்றது இல்லை. இப்ப நாம தேவதாந்தர பேதமா பேசல, அதை எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும். இந்த தெய்வம் சக்தி, அந்த சப்ஜெக்டுக்குள்ள வரல நாம.
இத பத்தி கொண்டாடி பேசும்போது இதோட பெருமைகளை நாம் சொல்லிதான் ஆகணும். அதுக்காக சொல்லப்படுற விஷயம் அது. உபமன்யுங்கிற மகரிஷி கிருஷ்ண பரமாத்மாவுக்கே அவர் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு இந்த பாரதத்துல. அப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான ஒரு பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டு ஓரளவு டிட்டாச்மெண்டோட இருக்கணும். மனசு நமக்கு பக்தி அல்லது ஞானம் இதை அடையறதுக்கு அடையாளம் என்ன, அந்த பரிபக்குவம் வந்ததுங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா உலக வாழ்வியல்ல உள்ள பிடிப்பு விலகிறது தான். சில பேருக்கு பிடிப்பு விலகும். பகவத்கீதையில பகவான் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறான். இவனால அதை அனுபவிக்க முடியாத போது அதுல வெறுப்பு வரும். அந்த பிடிப்பு வரக்கூடாது. பல்லு முழுக்க போனதுக்கு அப்புறம் கோகுலாஷ்டமி பட்சணம் சாப்பிட்றதுனால தாத்தாட்ட கேட்டா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பெறும். ஏன்னா கடிக்கிறதுக்கு பல்லு கிடையாது. அதனால பட்சணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு வைராக்கியம் வந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? உடம்புல சக்தி இருக்கணும், அனுபவிக்கிறதுக்கு தெம்பு இருக்கணும், அப்ப வேண்டாம்னு சொல்லணும். அந்த இடத்துல இவனால முடியலைங்கிறதுனால வேண்டாங்கிறானே தவிர அவனுடைய மனசுல உள்ள வாசனை போகாதாங்க. தாபம் வேற இருக்கும். இந்த பட்சணத்தை தாம் திங்க முடியலேங்கிற ஒரு வருத்தத்தோட இல்லாம எல்லாரும் சாப்பிட்றாளேன்னு வேற. இன்னும் அதையும் தாண்டி சில பேர் சொல்லுவா, அதை நீ பொடி பண்ணி கொடு, நான் வாயில வச்சு அடக்கிக்கிறேன்பா. அப்படியும் விடக்கூடாது அதை அப்படிங்கிறதுக்காக. அப்படி இல்லாதபடிக்கு எல்லாத்துலேயுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சாப்பாடா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, பெருசா இதெல்லாம் வெறுமனை உட்காந்துக்கிறது. சில பேர் சும்மனா திண்ணியை தேய்ச்சி உட்காந்துருப்பான். அப்படி இல்லை, ஏதாவது ஒரு ஜபம் பாராயணம். உடம்பு முடியலைன்னா உட்கார்ந்த இடத்துல ஜபம் பண்ணலாமே, அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பூஜை பண்ண முடியல என்னால, ஒரு பிரதட்சணம் பண்ண முடியல, ஒரு கோவிலுக்கு பண்ண முடியல, உண்மை வேண்டாம், குளிச்சுட்டு உட்காந்து ஜபம் பண்ணலாமே, அது அவசியம். அது சரீர சுத்தி ஜீவ சுத்திக்காக உள்ளது மந்திர ஜபம்ங்கிறது. மனநாத்ராயத்தை. இப்ப உடம்ப அலம்பிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? குளிச்சுடுறோம். உள்ள உறுப்புகள் கிளீன் ஆகிறதுக்கு என்ன பண்றோம்? பேதி சாப்பிட்றோம் அல்லது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றோம். அது மாதிரி மனசுல உள்ள அழுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? இத்தனை வாசனைகள் சேர்ந்திருக்கோன்னு மனசு, அதெல்லாம் அழுக்கு தானே. அந்த அழுக்கு போறதுக்கு தான் மந்திர ஜபம்ங்கிறது. மந்திர ஜபங்களை நீங்க பண்ண மனசுனால் எடுத்த உடனே மனசுனால பண்ண அது விடாது. வாயை சொல்ல விட்டுட்டு மனசு எங்கேயோ போயிடும். அப்படி இல்லாம பழகி 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 அதுலயே நின்று மனசுனால ஜபம் பண்ணணும். ஒரு வைராக்கியம் வரணும். வயசான பிறகு சந்தனுக்கு அது மாதிரி அடுத்த கடமைகள்லாம் ஞாபகம் வரத்தே அவருக்கு தோணியது, இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். யாருக்கு? தேவவரதனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணினது. பல தேசத்து ராஜகுமாரிகளுடைய சித்திரத்தை வரைய சொன்னான். அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியம். போட்டோ இல்லைன்னு நாம சொல்றோமோனோ, போட்டோவை விட ஒரு சக்தி ஒண்ணு இருந்திருக்குங்க. ஒருத்தரோட முடி, ஒருத்தரோட நகம் சம்பந்தப்பட்டவாளோட கொடுத்துட்டா அதை வச்சுன்னு அவ படத்தை வரைஞ்சுடலாம். இது எப்படி சாத்தியம்னா, வரும், கொஞ்ச நாள்ல வந்துடும். இப்போ ஓரளவு அதுக்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கா. அந்த டிஎன்ஏவை மேட்சிங் பார்க்குற விஷயத்துல வரும்போது இந்த வம்சம் இன்னாரையும் வாழும் மேட்சுங்கிற லெவல தான் பார்க்குறாளே தவிர ஒரு செல்லுல உள்ள டிஎன்ஏவோட அந்த வரிசையை வச்சுண்டு அந்த செல்லுக்கு உடையவனுடைய சரீர அமைப்பை சொல்லக்கூடிய டெக்னாலஜியும் வந்துடும். இந்த முடியில
நகத்துல அந்த செல் இருந்திருக்கு. செல் இருக்கணும். இவ குறிப்பிட்டு ஏன் அதை சொல்லணும்? ஒருத்தரோட தலைமுடியோ ஒருத்தரோட நகம் இருந்தா போரும் பரஞ்சுல்லாம்னு சாஸ்திரத்துல ஏன் சொல்லணும் அப்படின்னா, அது மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கு. பல தேசத்து ராஜகுமாரிகளுடைய, அதனாலதான் அதுலேருந்து ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். சமீபத்துல ஒரு விஷயம் பார்த்தேன். இந்த புதின்னு ரஷ்யாக்காரர் இருக்காரு பார்த்தா, அவன் யூரின் போனா கூட அதை வெளியில விட மாட்டான் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் படிச்சேன் நான். ஏன் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ எடுத்துடணும், அதுல இருந்து செல் எடுத்துட்டு அவனோட உடம்பு எது, என்ன அமைப்பு, ஏதாவது பரீட்சை பண்ணலாம், இடைஞ்சல் சுலபமா பண்ணலாம், இதெல்லாம் இருக்கு. அதனால அதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்காவா. இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இத்தனையும் சொல்றது நம்ம சாஸ்திரம் தான். நம்ம சாஸ்திரம் தான் சொல்றது. இதை விட ஒரு ஆச்சரியத்தை நான் என்ன தெரிஞ்சதை சொல்லிட்டு போகணும். அந்த காலத்துல எல்லாம் இப்ப அந்த வார்த்தை கிடையாது. ஒருத்தன் அசடா இருந்து கெட்டிக்காரனா இல்லைன்னா அவன் மூத்திரத்தை குடியேம்பா. நீங்க அந்த காலத்துல வெய்வா கவனிச்சிருக்கல? இது என்ன வார்த்தை அது? ஒருத்தர் மூத்திரத்தை குடி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாளா அப்படின்னு எனக்கு தோணும் அது. ஆனா இந்த வார்த்தைகள்லாம் வெறும் வெற்று வார்த்தைகள் கிடையாது. அப்புறமா நான் இது விஷயமா ஒருத்தட்ட பேசும்போது, இந்த வயத்துல பாக்டீரியா இருக்கு பாருங்க, இந்த நல்ல பாக்டீரியா எல்லாம் போயிடுத்துன்னா அதுக்கு என்ன பண்ணுவா அப்படிங்கிறதே ஒரு டாக்டர் சொன்னார். இன்னொருத்தர் வயத்திலேருந்து அந்த நல்ல பாக்டீரியாவை எடுத்து வச்சிருவா ஏதோ ஒரு ரூபத்துல அப்படின்னா, அதுல உள்ள பிளஸ் நல்ல பாக்டீரியா வளரும், அதுல உள்ள மைனஸ் என்ன ஆகும்னா அவன் குணம் அப்படியே வந்துடும். எவனோடத்தை வைக்கிறாளோ அவனோட குணம் வந்து அப்படின்னார். அப்பதான் நினைச்சேன், ஓ இதனாலதான் இதை சொல்லியிருக்கா போல இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோ விஷயங்கள் சகஜமா நம்ம தேசத்துல சயின்ஸ் அவ்வளோ அட்வான்ஸ்ல இருந்திருக்குங்கிறதுக்காக சொல்ல வர. பல ராஜகுமாரிகளுடைய படங்களை காமிச்சா, உனக்கு எந்த ராஜகுமாரியை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கிறார் சந்தனு. அம்மாவை கேளுங்க, ஒண்ணு சத்தியவதிய. சந்தனுக்கும் சந்தோஷம் கிழவரு. ஏன்னா சித்தின்னு அலட்சியப்படுத்தாம அம்மானு மதிப்பு கொடுக்குறான்னு நினைச்சுன்னு தான் அவர் சொன்னது. அவருக்கு மரியாதை உண்டு பீஷ்மருக்கு. சத்தியவதியை கூப்பிட்டு வர சொல்லி, இது மாதிரி நான் கேட்ட உடனே அவன் உன்னை கேட்க சொல்றான், உன்னை செலக்ட் பண்ண சொல்றான்னு நான் நினைக்கிறேன். அவ சொன்னா, தேவவிரதனுக்கா கல்யாணமான்னு கேட்டான். இன்னும் பீஷ்மருங்கிறது பிரசித்தி ஆகல வெளியில. தேவவிரதனுக்கா கல்யாணமா? ஏன் அப்படி கேட்கிற? தேவவிரதன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னதுனாலதானே என்னையே கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னதுனாலதானே என்னையே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு ஒண்ணு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். நடந்ததெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப தவிச்சு போயிட்டான். என்னது இது? ஏன் இப்படி பண்ணின? நீ ஏன் இப்படி பண்ணின? அதை தாண்டி வயசான எனக்கு சுகமான வாழ்க்கை, ஒரு யுவாவான உனக்கு இந்த வாழ்க்கை கிடையாதா? ஒரு அப்பா அம்மாவா இருந்தா, நல்ல அப்பா அம்மாவா இருந்தா குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணலேங்கிறத தவிப்பா. இந்த விஷயத்த நினைச்சு நாம பெட்ல இப்படி சௌக்கியமா படுத்துட்டு இருக்கோமே, நம்ம குழந்தைகளுக்கு வயசாயிடுத்து, அந்த வயசான உடனே கல்யாணம் பண்ண இந்த எண்ணம் வரும். ஒவ்வொரு நாள் சாதாரணமா படுத்துக்கிறதே கூட இந்த எண்ணம் வரணும். நல்ல அப்பா அம்மாவா இருந்தா. நாம அப்படி படுத்துட்டு இருக்கோமே, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு. அது மாதிரி வயசான எனக்கு சுகமான வாழ்க்கை, யுவாவான நீ வாழ்க்கையை தியாகம் பண்றதான். பபூவ துக்கிதோ ராஜா சிதராத்ராய பாரதா.
ரொம்ப நாளைக்கு அழுதான் சந்தன். அப்புறம் ஒரு நாளைக்கு பீஷ்மரை கூப்பிட்டு சொன்னான், எனக்காக நீ வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்க, இதை மாத்திக்க முடியாதுன்னுட்டார் அவர். அப்ப 2 வரன் உனக்கு நான் தரேன். ஒரு வரன் ஸ்வச்சந்த மிருத்யு, நீ எப்ப உயிரை விடணும்னு நீ நினைக்கிறையோ அப்பதான் உனக்கு உயிர் போகும். எத்தனை வருஷமானாலும் நீ உயிரை விடணும்னு நினைக்கிறதே தான் போ. வயசு கணக்கெல்லாம் உனக்கு கிடையாது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? வருஷத்தை வச்சுன்னு சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்றோமே நம்ம. ஒரு மனிதனால, ஒரு சாதாரணவனால இத்தனை நாள் இருக்க முடியுமா, அத்தனை நாள் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறோமே. குழந்தைகள் கேட்டா நாம என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்கறது. 5 தலைமுறை இருந்தார்னு இருக்கு பீஷ்மர். அதுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? 5 தலைமுறை இல்லைன்னு சொல்லுவேல. அப்ப இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்த முதல்ல நம்புன்னு சொல்லணும். குழந்தைகள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில விசாரம் இருக்கணுமே தவிர, விசாரத்தினுடைய அடிப்படையில நம்பிக்கை வரும்னா நாஸ்திகவாதம் தான் வரும், நம்பிக்கை வராது. விசாரம் பண்ணின அப்புறம்தான் நான் நம்புவேன்னு நீங்க சொன்னேன்னா, வயசான அப்புறம்தான் விசாரம் வரும், வந்தா நாஸ்திகவாதம் தான் வரும். சின்ன வயசுல ஆயிடுச்சுன்னு போய் உமாதிக பிள்ளையார பாரு, முருகனை பாரு, ராமரை பத்தியா, கிருஷ்ணர் என்ன பண்ணினார் தெரியுமா உனக்கு, சிவனை பத்தியா அப்படிங்கிறதே குழந்தைகள்லாம் அதை அப்படியே பிரத்யக்ஷமா பார்க்கணும். ஏன்னா அந்த மனசுல சந்தேகம் வராதப்ப அப்படியே முழுஷா நம்பிடும். கிருஷ்ணர் வந்தார் தாத்தா கனவுல என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அது ஒரு கதையை சொல்லும். கிருஷ்ணரை நான் பார்த்தேன் அப்படின்னு. இதெல்லாம் ஆரம்ப காலம். வயசாக ஆக அப்புறம் விசாரம் வரத்தே அந்த நம்பிக்கை மாறாதா, பகவான் இருக்காங்கிற நம்பிக்கை மாறாதா. அதுக்கு மேல அந்த பகவானை நாம் எப்படி உணர்றது அப்படிங்கிற கேள்வி வரத்தே சாஸ்திரங்களை பின்பற்றணும்னு தோணும். நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் விசாரம். இது ஹிந்து மதம் காமிக்கிறது. சயின்ஸ் சொல்றது விசாரத்தினுடைய அடிப்படையில நம்பிக்கைன்னு சாத்தியமே கிடையாது. ஓரளவுதான் அதுக்கு இல்லை. மாயைக்கு மேல பிரம்மத்துக்கிட்ட போறது விசாரத்தினுடைய அடிப்படையில நம்பிக்கை வராது. இது ரொம்ப நுட்பமான விஷயம். இத்தனை வருஷம்னு இல்லாம நீ எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம், உன்னுடைய இஷ்டம் அப்படின்னுட்டா. இது ஒரு வரன். 2வது வரன் என்னன்னா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிண்டா, குழந்தைய பெத்துண்டா, அவனுக்கு தர்ப்பணாதிகள் சிரார்த்தாதிகள்னு வம்சத்துல உள்ளவா பண்ணணும். அவன் காலமானத்திலேருந்து அது ஆரம்பிக்குவது. காலமாகி 10வது நாள் அன்னைக்கு ஞாதி தர்ப்பணம்னு பண்ணுவா எல்லாரும். வந்து 3வது நாள் 10வது நாள் அன்னைக்கு ஆரம்பிப்பா ஞாதி தர்ப்பணம்னு பேர். அதுலேருந்து ஆரம்பிச்சா சிரார்த்தங்கள், பிள்ளைகள் இருந்ததுன்னா சிரார்த்தங்கள் பண்ணணும். அடுத்தது பேரன், அப்புறம் கொள்ளும் பேரன் பர்யந்தம் இவன் பேரும். இப்ப நாம சிரார்த்தம் பண்ணும்போது அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பிறந்தம் பண்றோமோ, 3 ஜெனரேஷன் பண்றோம். பிண்ட பிரதானம். அப்பா சிரார்த்தம்னா அப்பாவுக்கு மட்டும் நாம பண்றது இல்லை. பொதுவா அப்பா சிரார்த்தம்னு சங்கல்பத்துல சொல்லுவோமே தவிர வசுருத்ராதித்யான்னு தான் பேர். வசு ஸ்வரூபம் அப்பா, ருத்ரஸ்வரூபம் தாத்தா, ஆதித்ய ஸ்வரூபம் பிரபிதாமக. பிண்ட பிரதானம் பண்றதே 3 பேருக்கு தான் வரும். அப்பா தாத்தா கொள்ளு தாத்தான்னு 3 பேருக்கு. அது மாதிரி அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அப்படின்னு தான் 3 தலைமுறை தான் ஒருத்தனுக்கு இது கிடைக்கும். உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன் தேவவிரதா, உலகம் உள்ள பரியந்தம் உனக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க.